எங்கள் தங்கம், தமிழகத்தின் சிங்கம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் ஈரோடு வருகிறார். பராக் பராக். நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ளார அந்த ஊர்வலமா நம்ம ஊருக்குள்ளார வருது. அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எக்ஸைட்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஈரோட்டில் நடைபெற போகிற டிவிகேவின் பொதுக்கூட்டம் இல்லை மாநாடு, மினி மாநாடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. ஈரோட்டில் விஜயபுரி அப்படி கோயில் அந்த ஒரு வளாகத்தில் தான் வந்து டிவிகேவோட அந்த பொதுக்கூட்டம்ன்றது நடைபெற போகுது. விஜயமங்கலம் அங்கேருந்தே வந்து கொடியெல்லாம் கட்டி பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எப்படி மதுரையிலையும் விக்கிரவாண்டியிலையும் அந்த ஒரு மாநாடு நடைபெற்றுச்சோ அந்த மாதிரி ஒரு மாநாடு அளவுலேயே இதை பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேரிகார்டு கிட்டத்தட்ட 43 கண்டிஷன்ஸ் மேல போலீஸ் அவங்க போட்டு அவங்களுக்கான எல்லா கண்டிஷனுமே நம்ம நிறைவேற்றி மருத்துவ வசதி, பெண்களுக்கான கழிப்பிடம், ஆண்களுக்கான கழிப்பிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சேர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பாதுகாப்பு வழிமுறைகளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன நம்ம புதுசா பார்க்க போறோம் அப்படின்னா, KS அவர்கள் வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு டிவிகேல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களோட ஒரே மேடையில் பயணிக்க போற புது மாநாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மாநாடை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தில் ஏகப்பட்ட மேடைகளில் வந்து விஜய் அறிக்கையாக கொடுத்துருக்கலாம், பேசியிருக்கலாம், எவ்வளவோ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் KS அவர்களோட அறிவுறுத்தலின்படி எந்த அரசியலை இப்போ DMK வந்து விஜய் அவர்கள் நல்லா தாக்குவார்ன்றது நமக்கே தெரியும். ஆனால் எந்த வகையில் எந்த விஷயத்தை பேசணும், இப்போ ஈரோட்டில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த மாவட்டத்துக்கு தேவை என்ன, அது ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஒரு கொங்கு மண்டலம் அப்படின்றது அந்த ஒரு ஏரியாக்கான தேவைகள் என்ன அப்படின்றத தெளிவாக KS அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் அவர்களோட பேச்சு தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா KS அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. 2 பெரிய தலைவர்களோட பயணிச்சவர். அவரோட விஜய் வந்து சேர்ந்து வரப்போற ஒரு மாநாடுன்றனால முழுக்க அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே போயிட்டு இருக்கு. மொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு தான் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல உங்களுக்கு காட்சிகள் வந்து கிடைக்காத காட்சிகள் ஃபுல்லுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 99% பணிகள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 18ஆம் தேதி வந்து 11 மணிக்குள்ள ஆரம்பிச்சு 1:30 மணிக்குள்ள முடிக்க போறாங்கன்றனால கிட்டத்தட்ட எல்லா பணிகளுமே நிறைவடைஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு மாநாட்டில் வந்து நம்ம ஆதவர்ஜுனாவை பார்த்துருக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு பெரிய ஒரு எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், சில ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கும். ஆதவர்ஜுனா என்ன இந்த ஒரு விஷயத்தில் களம் இறங்காமே இருக்காரு. ஏன்னா IRS அவர்கள் வந்துட்டாரு, புசி ஆனந்த் அவர்கள் கிட்டத்தட்ட அங்கே ஈரோட்லேயே தங்கிட்டாரு. எல்லாருமே வந்து ஒன்னா பணி வேலைகள் நடைபெற்று இருக்கிற நேரத்தில் இந்த ஆதவர்ஜுனா எங்கே போனாரு? ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கும் முன்னாடி வந்துட்டு இருக்கிற ஆதவர்ஜுனாவை நம்ம பார்க்க முடியலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒருவேளை டிவிக்குள்ள ஏதோ பிளவு ஏற்பட்டுருச்சு, ஆதவர்ஜுனாவுக்கும் வந்து புசி ஆனந்துக்கும் வந்து ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ மனக்கசப்பில் இருக்குன்ட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அவங்களோட ஒரு குடும்ப விஷயம் காரணமாக வெளியில போயிருக்காரு. அதுதான் உண்மை. மித்தபடி கொச்சிக்குள்ளையும் ஆதவர்ஜுனா புசி ஆனந்துக்குள்ள எல்லாம் எதுவுமே கிடையாது. அது முழுக்க ஒரு ரூமர். அப்படிதான் மாநாட்டு அன்னைக்கு வந்துருவாரு அப்படின்றத அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வளாகம் அப்படின்றது ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆல்ரெடி வாடகைக்கு எடுத்திருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த டைமுக்கு வந்து எடுத்து பேச போறாரு. 30,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து பூரா பேருமே வந்து QR கோடு கொடுப்பீங்களா, பாஸ் கொடுப்பீங்களா, இல்லை எல்லா மக்களையுமே உள்ள விடுவீங்களான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இது வந்து முழுக்க போற வரவங்க எல்லாரும் பொதுமக்கள் வந்து கலந்துக்கிற போற ஒரு மாநாடை தான் நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கிற சுத்து வட்டார கடைகள்காரங்க புறமே கடைக்காரங்க, அந்த சாப்பாடு கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் விற்கிற கடை எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா விஜயோட மாநாடுனா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்றது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் கூட இவங்க வந்து டிவிகே சைட்லேருந்து கொடுத்துருக்கிற ஒரு அறிக்கை அப்படின்றது 25,000 பேர்லேருந்து 30,000 பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் முன்னாடி, அதாவது விஜய் அவர்களோட வாகனத்தில் நின்று பேச போற அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்கள் கவர் பண்ற இடமா தான் கொடுத்துருக்காங்க. அந்த கடைக்காரங்க பூராமே வந்து CCTV புதுசாக வச்சு, ஏன்னா என்னது சம்பவம் அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான CCTV கேமராக்கள்லாம் அதிக அளவில் பொருத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய பாலாஜி அப்படின்றவர் தான் ஈரோடு மாவட்ட செயலாளர். அவர் தான் வந்து பெரும் ஒரு முன்னெடுப்பாடை எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலைகளை முன்னிருந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். திரு விஜய பாலாஜி அவர்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கிட்டத்தட்ட அது ஒரு கொங்கு மண்டலம் அப்படின்றனால ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இங்கிட்டு சேலம், நாமக்கல், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க அப்படின்றனால பார்க்கிங் வசதியை ஒரு 10 ஏக்கர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது. மாநாடு அளவுக்கான கண்டிஷன்ஸ் வந்து போலீஸ் சைட்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாநாடு வந்து இன்னைக்கு யதார்த்தமா சீமான் அவர்கள் எல்லாம் போடுறாங்க, அந்த அளவுக்கு கண்டிஷன் கொடுக்குறாங்களா கிடையாது. முழுக்க முள்வேலி அமைத்த ஒரு மாநாடு பொதுக்கூட்டம்னா அது வந்து தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களை போட்டு பாடாப்படுத்துறனால உண்மையிலேயே வந்து டிவிகே சைட்ல இருந்தே வந்து இவங்களுக்காக பயந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஈரோட்டில் நடைபெற இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நிறைய கட்சிகளோட இணைப்பு, நிறைய பேர் வந்து சேர்றவங்க, அதாவது சேர்ந்தவங்க, அவங்களுக்கான புது பதவி, நாஞ்சில் சம்பத் அவர்கள், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு புது விஷயங்கள்லாம் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேச போறதா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, விஜய் அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க, இந்தியாவில் இல்லை. அவர் வந்து கோவாக்கு போயிட்டாரு, யார் கூட போயிருக்காருன்ற மாதிரிலாம் பயங்கரமா நியூஸ் பதவுது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே காமெடியா இருக்கேன்டா, யார் வீட்டுக்குள்ள போறதை விட இந்த நியூஸ் போடுற வீட்டுக்குள்ள எவனாவது போயிட போறான்டா அப்படின்னு தான் எங்களுக்கு சிரிப்பா வருது. ஏன்னா இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெளியில வந்தாலே நியூஸ்காரங்களாம் பின்னாடியே போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் கோவா போயிட்டாருன்னு ஒரு காமெடியை பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி இந்த புசி ஆனந்த் ஈரோடு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு வாரமா தங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். செங்கோட்டையன் அவர்களுக்கு சொந்தமான இடத்துல தான் புசி ஆனந்த் வந்து தங்கியிருக்காரு. நேத்து கூட ஒரு கோஷ்டி முதல் நம்ம பார்த்திருப்போம். திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வந்து புசி ஆனந்த் அவர்களை வரவேற்கிற விதமா ஒரு மாலை போட போயிருப்பாங்க. 2 பேருக்கு நடுவில் நான் தான் போட போறேன், நீ தான் போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணி விட்டாங்க. திரு புசி ஆனந்த் அவர்கள் பயங்கரமா கோவப்பட்டாரு.
இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒரு நார்மலான விஷயம். ஆனா அத கூட சில பேர் வந்து இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை மாரி. இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குருவோம், நாளைக்கு சேர்ந்துக்குருவோம். இந்த வீடியோ போடுறவங்க எல்லாம் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குருவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு காமெடிகள்லாம் போயிட்டு இருக்கு. இங்கிட்டு காரைக்குடி சைடுல பாத்தீங்கன்னா திரு பிரபு அவர்கள் அவர் தான் வந்து மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர் வந்து தன்னோட ஆதரவாளர்களை வச்சு அவர் தான் வந்து ஒரு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு ஊருக்குள்ள ஃபுல்லா ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு காமெடியா தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவர் தான் கேண்டிடேட்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஆனா கேண்டிடேட்டஸ் ஃபுல்லுமே வந்து விஜய் அவர்கள் தான் வேட்பாளர் அறிவிப்பாருன்னு புசியானந்த் அவர்கள் மேடையில தெளிவா சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் இவங்கலாம் வந்து கேட்காம இவங்களோட ஒரு ஆதிக்கமா பண்றாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பா விஜய் அவர்கள் இதெல்லாம் கேட்டாகணும். 2வது சில மாவட்ட செயலாளர்கள் மேல வந்து விஜய் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. திருவள்ளூர் உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை சொல்லலாம். நியூஸ்ல எல்லாம் கூட வந்திருந்துச்சு. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் இதை களை எடுத்தே ஆக வேண்டும் இந்த மாத இறுதிக்குள்னு சொல்லிட்டு ஒரு தீவிர பணியா செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் இவங்களை வந்து இந்த அளவுக்கு இன்னும் நம்ம வந்து கட்சிக்குள்ள வச்சுட்டு இருக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தமிழக வெற்றிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் பார்க்க போறோம். ஏன்னா அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா காசுக்கு விலை போயிருவாங்க. ஏன்னா கூவத்தூர்ல நடந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் ஈரோடு மக்களுக்கான ஒரு திருவிழா 18ஆம் தேதி ஆரம்பிக்க போது காலையில 11 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள அந்த பொதுக்கூட்டம்ன்றது நடக்க போது. நீங்க பாருங்க எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க. செங்கோட்டையனா இருக்கட்டும், புசியானந்தா இருக்கட்டும், நிமிஷத்துக்கு நிமிஷம் பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அங்க போய் வந்து அந்த வேலைகள்லாம் நடைபெற்று இருக்கா. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நிக்க போற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒரு ஸ்பீக்கர் வைக்கிறது, அவரோட பேச்சுகள்லாம் வந்து தெளிவா கேக்குதா அப்படின்றதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் வந்து நின்று தெளிவா விஜய் அவர்களோட பேச்சை கேட்டுட்டு பாதுகாப்பா வெளியேறணும் அப்படின்ற போலீஸ்காரங்க அறிவுறுத்திருக்காங்க. அது போக கட்சிகள்ல போலீஸ்காரங்க அறிவுறுத்தினதுக்கும் மேலான சில விஷயங்கள்லாம் நல்லாவே தெளிவாவே செஞ்சிருக்காங்க. பெண்கள் சைடுல இருக்கிற ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும், தாய்மார்கள் ஏன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க வெளியில போயிடலான்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, முதியோர்கள் வர வேண்டாம், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட அவங்களை தவிர்த்துருங்க, நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்கங்கன்னு தெளிவாவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஈரோட பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட கேஎஸ் இணைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய மாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேஎஸ் மேல வந்து பயங்கரமா வந்து விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து இப்படிதான் பண்ண என்ன ஒரு கட்சியை விட்டுட்டு இப்படி போயிட்டு இன்னைக்கு விஜய் அவர்களோட பயணிச்சுட்டு இருக்காருன்றது எப்ப வேணாலும் அவர் வந்து தன்னோட பழைய நிலைமைக்கு போயிடலான்ற மாதிரி ஆளுங்கட்சியில இருக்கவங்களும் சரி எதிர்கட்சியில இருக்கவங்களும் சரி பயங்கரமா பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இபிஎஸ் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல பெரிய ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரியும். கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு சவுண்டா கரிச்சிச்சு பேசியிருப்பாரு. அதெல்லாம் கிடையாது. கொங்கு மண்டலம் மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாடும் டிவிக்கு கோட்டையா மாறிட்டு தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மையான உண்மை. ஏன்னா இப்ப கூட ஒரு இளைஞர் நீ ஒரு கூட்டம் பார்த்திருப்பீங்க. 1.5 லட்சம் பேர் வந்தாங்களாம். ஆனா 1.5 லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரியான பணி எங்கடா வாங்குனீங்க, எங்களுக்குலாம் தெரியல அப்படின்னா ஒரே காமெடி. அந்த மாதிரி எல்லாம் சில காமெடிகள் நம்ம நடந்துட்டு தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கோம். புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா தான் இருக்கு. இளம் பெரியார் அவர்களும் சரி, இளம் அண்ணா அவர்களும் இதெல்லாம் வந்து சொல்லும் போது எங்கிட்டாவது எழுதி வச்சுட்டு ஓடி போலாமா அப்படின்னு தோணுது. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு காமெடியா நம்ம எடுத்து காமெடியா கடந்து தான் போயிடணுமே தவிர இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள வந்து சிரிச்சுக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நிறைய பேர் கேட்ட மாதிரி இந்த ஈரோடு அப்டேட் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 2வது பெரிய முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 16ஆம் தேதியிலிருந்து மழை அதிகமாக வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 18ஆம் தேதியான ஈரோட்டில் பயங்கரமான மழை இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. நியூஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்துக்குவோம். இருந்தாலும் வரவங்க முன்னெச்சரிக்கையோட வாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வர போறதுன்றதுனால நம்ம பெரியவங்களா வர போறோம் அப்படின்றனால பெரியவங்களுக்கான ஒரு ரெயின் கோட்டோ கூடையோ அது வந்து நீங்க பாதுகாப்பு நெறிமுறைக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இன்னி விஜயோட அந்த பயணம் அப்படின்றது தொடர்ந்து சூப்பரா சிறப்பா இருக்கும்னு கேஎஸ் ஒவ்வொரு பேட்டியிலுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நிறைய ஒரு சூச்சமங்களையும் நிறைய ஒரு அந்த அரசியல் சூழ்ச்சிகள்லாம் வந்து விஜய் நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சிறப்பு வழியை இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தெளிவா பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் வந்து எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாங்க, என்னடா அது இப்படி திடீர்னு வந்து ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டாரு, எப்படி இருக்க போறாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வந்த இடத்துக்கு உண்மையான தொண்டனாவே மாறி இன்னைக்கு விஜய் அவர்களுக்காக கேஎஸ் அவர்கள் உழைச்சிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா அவர்கிட்ட பணமும் கிடையாது, அவர் பார்க்காத அரசியல் ஆளும் கிடையாது, அவர் பார்க்காத தளபதியும் கிடையாது. அப்படின் போது இந்த புது தளபதியை 26 முதலமைச்சரா ஆக்குவது அப்படின்றதுதான் அவரோட ஒரே நோக்கமா செயல்பட்டு இருக்காருன்னு போது கண்டிப்பா அவருக்கு ஒரு சல்யூட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். கூட்டத்தை தொடர்ந்து விஜய் அவர்களோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.